எர்ணாகுளம் எலும்பு ரோஸ்ட், மார்க்கெட் மட்டன் நெஞ்சு சாப்ஸ், சிம்மக்கல் வெங்காய குடல், விளக்குத்தூண் ஜிகிர்தண்டான்னு மதுரை உணவுகளை சாப்பிட பாண்டி பஜார் பசும்பொன் ரெஸ்டாரண்ட்டுக்கு வாங்க. நல்ல வெரைட்டியா ருசியா சாப்பிடலாம். Hola! Your dream vacation to Malaysia starts from rupees 24,999 only with GT Holidays, South India's #1 travel brand. மங்காத்தா விட பயங்கரமா இருக்குன்ற கமெண்ட்ஸும் ஆமா பார்த்துருப்பீங்க. கண்டிப்பா மங்காத்தா விட பெஸ்ட்டா கொடுக்கணும் அப்படின்னு கிடையாது. விஜய் சாருக்கு வந்து பெஸ்ட்டா கொடுக்கணும் தான். மங்காத்தாக்கு அப்புறம் வந்து விஜய் சாரை வச்சு தான் வந்து படம் பண்ணுறதா இருந்துச்சு. அந்த சந்தோஷம் நாங்கள் செலிப்ரேட் பண்ணிட்டு இருந்தோம். தலைவன் வந்து விஜய் சார் வச்சு படம் பண்ணுறாரு. ஒரு நாள் 4 மணிக்கெலாம் சீன் முடிஞ்சிச்சு. ஆனால் உங்களுக்கு ஓவர் அப்படின்னு சொல்லி விபி சார் சொல்கிறாரு. ஏன் அப்படின்னு முடிஞ்சிச்சு, 4 மணிக்கெலாம் முடிச்சிட்டேன், நான் போனோமா, நான் வீட்டுக்கெலாம் போகல, இங்கே இருக்கேன் அப்படிங்கிறாரு. எங்களுக்குள்ளே ஜாலியாக இருந்துப்போம். பட் செட்லலாம் கொஞ்சம் சின்சியர் பாய்ஸ் மாதிரியே கொஞ்சம் அடிக்கிறது, அது அவருக்கே தெரிஞ்சிச்சு. நீங்கள் அதெல்லாம் இல்லை, எங்களுக்கு தெரியும் வா அப்படின்ற மாதிரி எங்களை வந்து ஜாலியாக படத்துக்கு கூப்பிட்டு போனார். கிட்டத்தட்ட ஒரு 5000 பேர் 10,000 பேர் நிற்கிறாங்க. அந்த ரோடே வந்து பிளாக். உங்களை பார்க்கணும் அப்படின்னு சொல்லி என்னை பார்க்க வந்திருக்காங்க. உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்கணும், அப்போ தான் ஹாப்பியாக போவாங்க வீட்டுக்கு. எல்லாத்தையும் விட்டு நிற்கிறான்ல அப்படிங்கிற மாதிரி அவர் வந்து மேலே நின்று எல்லாருக்கும் லவ்லாம் கொடுத்துட்டு எல்லாரையும் சந்தோஷப்படுத்திட்டு அதுக்கப்புறமா வந்து வண்டி எடுத்துகிட்டு அவர் அந்த பின்பக்கம் டோரில் போய் வைபவோட ஃபோன்லேருந்து சாருக்கு ஃபோன் போட்டோம். பிபி சார் எடுக்கல ஃபோன், விஜய் சார் தான் ரிசீவ். உங்கள் ஆள் இல்லாமல் உங்களால் இருக்க முடியாதா? அதுவும் வந்து சார் வந்து அவர் வாய்ஸில் பேசல, ஒரு மிமிக்ரி பண்ணி பேசினாங்க. ஹலோ, வர இல்லாமல் உங்களால் இருக்க முடியாதோ அந்த மாதிரி பேசுகிறார். அப்பா விஜய் எப்படி பண்ணியிருக்காரு, அதுக்கு சலிக்காம மகன் விஜய் பண்ணியிருக்காரா? இவங்க இந்த மாதிரி எதிர்பார்க்கலாம். ட்ரீட்னு சொல்லலாம். இவர் இந்த பக்கம், இவர் ஈஸ்ட்னா அவர் வெஸ்ட், அந்த மாதிரி இருக்கும் பர்ஃபார்மன்ஸ். ட்ரெய்லரில் பார்த்துருப்பீங்க. பிரசாந்த் சார் வந்து விஜய் சாரை பற்றி சொல்வார். 68 இன்டர்நேஷனல் ஆப்ரேஷன் சக்ஸஸ்ஃபுல்லாக முடிச்சிருக்கு. அதை அவர் சொல்லும் போது எங்களுக்கே வந்து அப்படியே ஒரு பயங்கரமான ஒரு எமோஷனலான ஒரு சீன் பிரசாந்த் சார் பண்ணிட்டு இருக்காங்க. விஜய் சார் பயங்கரமாக சிரிச்சிட்டு. ஸோ அந்த மாதிரி இருக்கும். ஒருத்தர் வந்து அப்படி அவங்க ஃபன் பண்ணிக்கிட்டாங்க. முக்கிய நிலை உடனுக்குடன் குறிஞ்சி வேலைக்கு தெரிஞ்சுக்கல ஆதன் செயலியை டவுன்லோட் பண்ணுங்க. டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்கு. ஆதன் சிமனர்கள் அனைவருக்கும் ஒரு பெரிய வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஷோ. இன்னைக்கு நம்ம கூட இவர் பற்றி பேசினா இன்னைக்கு தாங்க கான்டாக்ட் நம்பர் வாங்கினேன், அது வேறு விஷயம். ஆனால் இவர் ஜெயிச்சாரா நம்ம ஜெயிச்ச மாதிரி. இவரை பார்த்தோம் அப்படின்னா ஒரு ஆக்டர் மாதிரிலாம் இருக்காது. பாரு, நம்ம பக்கத்து வீட்டு பையன் இருக்காரு பாருங்க அப்படின்ற மாதிரி தான் கொண்டாடப்பட்டு இருப்போம். சென்னை 28 இவர் கொண்டாடாத, இவர் பேசாத விஷயங்களே கிடையாது. நிறைய விஷயங்கள் பேச போகிறோம். அஜயராஜ் அண்ணே வணக்கம். வணக்கம். ஆதன் டிவி நேயர்களுக்கு வணக்கம். உண்மையிலே நான் வந்து பக்கத்து வீட்டு பையன் இல்லை, பக்கத்து தெரு பையன். என்னோட வீடு வந்து ஜெகதாம்பாள் ஸ்ட்ரீட் டி நகர் தான். அப்படிங்களாண்ணே? அதனால வந்து கொஞ்ச நேரத்தில் இப்போ ஆரியபுரம் மூவ் ஆகிட்டேன். ஸோ அங்கே தான் வந்து நான் வளர்ந்தது எல்லாமே. சின்ன வயசில் ஃபுல்லாக வளர்ந்தது எல்லாமே வந்து வளர்ந்தது இந்த சென்ஸ். இப்போ தான் நான் மூவ் ஆனேன். ஸோ ஆல்மோஸ்ட் இங்கே தான் இருந்தேன். நான் டி நகர் பாய் தான் நான். ஓகே. ஸோ ஆல்மோஸ்ட் இங்கே தான் இருந்தேன். ஸோ அதனால் வந்து ஆதவனும் டி நகர் இருக்கேன். வந்து பக்கத்து வீட்டு பையன் இல்லை, உங்கள் பக்கத்து ஏரியா, ஐ மீன் ஸ்ட்ரீட் பையன். கோட் எங்கே உருவாச்சு, நீங்கள் எப்படி உள்ளே வரீங்க, அந்த ஒரு மேஜிக் எங்கே நடந்தது? கோட் வந்து கதையெல்லாம் எங்களுக்கு தெரியாது. சார் வந்து அவர் பர்சனலாக தான் எல்லா விஷயமும் பண்ணார் இந்த படத்தை பொறுத்த வரைக்கும். ஓகே. ஏன் அப்படின்னா பெரிய ஸ்டாரோட படம், எந்த ஒரு சர்ப்ரைஸாக இருக்கட்டும், எந்த ஒரு விஷயமா இருக்கட்டும், வெளியே போயிடக்கூடாதுன்றதுல பிகினிங்லேருந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக இருந்தாங்க. ஸோ இந்த படம் கமிட் ஆச்சுன்றதே வந்து எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமான விஷயம். ஏன்னா மங்காத்தாக்கு அப்புறம் வந்து விஜய் சாரை வச்சு தான் வந்து படம் பண்ணுறதா இருந்துச்சு. சார் போய் மீட் பண்ணி, ஆக்சுவலி மங்காத்தாக்கு அப்புறம் அடுத்து விஜய் சார் தான் சாரை மீட் பண்ணி நாங்களாம் மீட் பண்ணோம். சாரை சரண் சாரோட வீட்டில் மீட் பண்ணோம். சாரை மீட் பண்ணி அப்போ சும்மா வந்தார், ஜாலியாக ஃப்ரெண்ட்லியாக வந்தார். வந்து எங்களுக்கெல்லாம் வந்து எங்கள் கூடலாம் ஃபோட்டோலாம் கொடுத்தாரு எங்களுக்கு. அப்போவே பண்ண வேண்டியது படம். மங்காத்தாக்கு அடுத்தது வந்து சார் வச்சு தான் பண்ண வேண்டியது, விஜய் சார் வச்சு தான் படம் பண்ண வேண்டியது. அது அன்ஃபார்ச்சுனேட்லி ஏதோ மிஸ் ஆகி பண்ண முடியாமல் போயிடுச்சு. சாரோட அந்த கதைகள், அவரோட கமிட்மெண்ட்ஸு அது இதுன்னு போயிடுச்சு. ஆனால் அந்த ஸ்டோரி படமாக வந்திருக்கானே? இல்லை, அப்போ வந்து ஸ்டோரிலாம் எதுவும் இல்லை, படம் பண்ணுறதே பேச்சு இருந்துச்சு. பண்ணலாம்னு சார் சொல்லிட்டாங்க. சரி, இதுக்கப்புறம் தான் உட்காந்து ஸ்கிரிப்ட் பண்ண போகிறோம், எல்லாம் சாருக்கு பண்ணலாம் அப்படின்னு பிளான் பண்ணிட்டு இருக்க டைமில் வந்து அது நடக்காமல் போயிடுச்சு. சாரோட கமிட்மெண்ட்ஸ் நிறைய இருந்ததுன்னா அது கொஞ்சம் அப்படி இப்படின்னு போயிடுச்சு. சரி. ஸோ அது பண்ண முடியாமல் போயிடுச்சு. அதுக்கப்புறம் தான் வந்து டக்குன்னு உடனே பிரியாணி கமிட் பண்ணி தான் மாஸ் தான் ஆக்சுவலி பண்ண வேண்டியது. அப்போ சூர்யா சாரும் வந்து ஏதோ ஒரு படத்தில் சிங்கமோ ஏதோ ஒன்று தெரியல, ஒரு படம் ரொம்ப பிஸியாக இருந்தார். அப்போ வந்து கார்த்திக் சார் வச்சு பண்ணலான்னு சொல்லி பிரியாணி பண்ணாங்க. ஓகே. ஸோ இதுதான் அங்கிருந்து அப்படியே உங்களுக்கு தெரியும் என்ன நடந்துச்சுன்னு. ஓகே. ஸோ அதுக்கப்புறம் 10 வருஷம் 12 வருஷத்துக்கு அப்புறம் இப்போது சாரை வச்சு படம் பண்ணுறேன்னு சொன்ன உடனே நாங்களாம் பயங்கர ஹாப்பி. ரொம்ப நாள் ட்ரீம் வந்து ஒரு ட்ரூ ஆன மாதிரி எங்களுக்கு வந்து ஒரு உண்மையான மாதிரி ஒரு பயங்கர சந்தோஷம் எங்களுக்கு. அந்த சந்தோஷம் நாங்கள் செலிப்ரேட் பண்ணிட்டு இருந்தோம். எங்கள் தலைவன் வந்து விஜய் சார் வச்சு படம் பண்ணுறாரு அப்படின்னு ஒரு சந்தோஷம் தானே. எங்கள் கேப்டன் பண்ணும்போது எங்களுக்கு எவ்வளோ சந்தோஷம் இருக்கும். ஸோ அந்த சந்தோஷத்தில் நாங்கள் இருந்துகிட்டே இருக்கும்போது அவர் சர்ப்ரைஸாக இன்னொரு பெரிய சந்தோஷத்தை கொடுத்தாரு. அது நான் இந்த படத்தில் நடிக்கிறேன். ஓகே. ஸோ அதுதான். கேட்டிங்களாண்ணே நம்ம என்னவா வரப்போகிறோம் அப்படின்றத விஷயங்கள்லாம் இருக்கு? எதுவுமே கேட்கல சார். எதுவுமே இல்லை.
நான் எதுக்கு கேட்கணும்? இல்ல இந்த ஸ்டோரி பொறுத்த வரைக்கும் நீங்க சொன்னீங்க இந்த ஸ்டோரி மட்டும் அவர் ரொம்ப சஸ்பென்ஸா ஆமாம், வச்சிருந்தாரு சஸ்பென்ஸாக வச்சுருந்தாரு. சரி, அதாவது விபி சார் வந்து நமக்கு எது ரைட் அப்படி அவருக்கு வந்து இந்த கேரக்டருக்கு இவனுக்கு இது கரெக்டாக இருக்கும் அப்படின்னு பார்த்து தான் வந்து எல்லாருக்குமே வந்து காசு பண்ணார். அதில் வந்து அவர் கில்லாடி அவர். அதனால எல்லா படத்துலையும் பார்த்தீங்கன்னா அவர் கூட புதுசாக கேரக்டர்ஸ்லாம் இருக்கும் சம்மந்தம் இல்லாமல். ராம்கி சார் வந்திருப்பார் ஒரு படத்தில். அதில் சில சர்ப்ரைஸ் எலிமெண்ட்ஸ்லாம் அவர் வந்து இந்த கேரக்டராகவே வந்து காஸ்டிங்கே வந்து பண்ணிகிட்டே இருப்பார் எப்போவுமே. அதில் அவர் ரொம்ப கில்லாடி அவர். ஸோ இது வந்து என்ன பண்ணாருன்னா கூப்பிட்டு இந்த மாதிரி படம் இதுதான் அப்படின்ட்டார். ஒரு பேஸாக சரி இதுதான் கேரக்டர் அப்படின்னு சொல்லிட்டார். ஓகே அவ்வளோதான் சார். அந்த உள்ள அது உனக்கு எதுக்கு, இது போதும் விட்டுரு அப்படின்னாரு. சரி சரி சார் ஓகே அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. போனோம் ஸ்பாட்டில் போய் இதுதான் டயலாக், இதுதான் ரியாக்ஷன், முடிஞ்சு போச்சு. மற்ற படங்களுக்கு இருந்த நாங்கள் படத்தில் ஷூட்டிங்கில் நடிக்கும் போது தான் வந்து இந்த கதையாக இருக்குமோ அந்த கதையாக இருக்குமோன்றதே எங்களுக்கு அப்போ தான் தெரியும். சரி, மற்ற படத்துங்களுக்கு இருந்த மாதிரி கூலாக தான் இருந்தாரானா இல்லை கொஞ்சம் ப்ரெஷரு டென்ஷன் அந்த மாதிரி? அதே தானா? எந்த டென்ஷனும் கிடையாது. கேப்டன் கூல் தான், அதே கேப்டன் கூல் தான். எந்த டென்ஷனும் கிடையாது, எந்த ஒரு இதுவும் கிடையாது. சரி, அவர் பாட்டு ரிலாக்ஸாக காலையில் எப்பவும் போல் அவர் வருவார், ஃபோன் எடுப்பார், ஃபுல்லாக எனக்கு என்ன டெக்னாலஜி அப்டேட்டட்னு பார்ப்பார். எல்லாமே சினிமா பற்றின விஷயங்கள் தான் எல்லாம் பார்ப்பார். ஸோ அதுக்கப்புறம் உட்காந்து அசிஸ்டன்ஸை கூப்பிட்டு இன்றைக்கி என்ன சீன் எடுக்க போகிறோன்னு பார்த்துட்டு அது என்ன கரெக்ஷன்ஸ் நைட் ஒன்று யோசிச்சுருப்பார் இல்லையா, அந்த கரெக்ஷன்ஸ் வந்து கரெக்ட் பண்ணுவார். இதுன்னு சொல்லி கரெக்டாக அந்த மாதிரி வேலை வந்து அந்த டைமிங் அப்படியே அழகாக நடக்கும். 11 மணிக்கு நீ 11 மணிக்கு வந்தால் போகிறோம். பட் நாங்கள் சீக்கிரம் போட விஜய் சார் படத்தை எப்படி மிஸ் பண்ணி அங்கே காலையிலேயே போய் உட்காந்துருவோம், செட்டுக்குள்ளே போய் உட்காந்துட்டு அவங்க சீன் எடுத்துலாம் உட்காந்து வேடிக்கை பார்த்துட்டு இருக்கோம். இவ்வளோ நாளாக அஜித் ஃபேன்ஸ் ஏன்னா அங்கே அந்த டீமாகவே இருந்துட்டு அவங்களோடய ட்ராவல் பண்ணிட்டு அப்படியே விஜய் ஃபேன்ஸுக்குன்னு வரப்போ உங்களுக்கே ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருந்திருக்கும், விஜய் சாரை ஃபர்ஸ்ட் டைம் மீட் பண்ண போகிறோம், விஜய் சார் கூட ஒர்க் பண்ண போகிறோம் அப்படின்றது. எப்படிண்ணே அந்த ஃபர்ஸ்ட் அந்த ஃபேன்ஸ் எப்படி பார்க்குறீங்க நீங்கள்? அவங்களாம் வந்து இணைஞ்சிட்டாங்க அப்படின்ற ஒரு விஷயங்களா இருக்கட்டும், நீங்கள் விபி இணைஞ்சிட்டாரா அப்படின்றதா இருக்கட்டும், எப்படி இருந்தது, நீங்கள் எப்படி எதிர்பார்த்தீங்க? இல்லை அதுதான் இப்போ எங்களுக்குலாம் ரொம்ப சந்தோஷம். எங்களுக்கு வந்து விஜய் சார் படம் பண்ணுறோன்றது வந்து ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயமா இருந்துச்சு. ப்ளஸ் வந்து இந்த ட்விட்டர்லலாம் அப்போல்லாம் நிறைய சண்டை நடக்கும். மங்காத்தா டைம்லலாம் வந்து விஜய் சாரோட ஃபேன்ஸ்லாம் வந்து எங்களை திட்டுவாங்க. ஸோ அதெல்லாம் நடக்கும். இது வந்து சினிமாவில் வந்து ரொம்ப சாதாரண விஷயம். ஏன் அப்படின்னா அவங்கள பொறுத்த வரைக்கும் வந்து அவங்களோட ஐடியல் வந்து இவங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு இது வச்சுருக்காங்க இல்லையா. இவங்களுக்கு நம்ம ஃபேன், இவங்களுக்கு நம்ம ஃபேன். பட் சினிமாவில் ஒர்க் பண்ணுறதுனால எங்களுக்கு ஃபில்மி பீப்புள் எங்களுக்கு என்னென்னா வந்து எல்லா ஆக்டருமே வந்து அவங்க கிரேட் தான். புரியுது, எல்லாருமே கிரேட் தான். இப்போ அவங்களோட எக்ஸ்பெக்டேஷன் ரொம்ப அதிகமாக இருக்குல்ல, மங்காத்தா விட நல்லா இருக்கணும், மங்காத்தா விட பயங்கரமாக இருக்குன்ற கமெண்ட்ஸும் பார்த்து கண்டிப்பாக. ஸோ அந்த மாதிரி கமெண்ட்ஸ் பாஸ் பண்ணுற இப்போ விபி அதெல்லாம் டிஸ்கஸ் பண்ணல டீமா இல்லை அந்த குரூப்பா எதையாவது ஒன்று போடும் பொழுது மங்காத்தா விட பெஸ்ட்டாக கொடுக்கணும் அப்படின்னு கிடையாது, விஜய் சாருக்கு வந்து பெஸ்ட்டாக கொடுக்கணும் தான். அது ஏன்னா அந்த படம் முடிஞ்சிருச்சுங்க. மங்காத்தா வந்து அந்த டைமில் அஜித் சார் வச்சு பண்ணும்போது அது அஜித் சாருக்கு பெஸ்ட்டாக இருக்கணும்னு நினச்சா அது பெஸ்ட்டாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் விஜய் சாருக்கு வரும்போது வந்து நம்ம விஜய் சாரை மைண்டில் வச்சுக்கிட்டு ஒரு விஷயம் பண்ணுவோம். ஸோ அது வந்து விஜய் சாருக்கு பெஸ்ட்டாக இருக்கணும், அவர் சந்தோஷப்படணும் ஃபஸ்ட்டு. ஏன்னா அவர் வந்து எப்படி சொல்கிறதுனா ஓகே இந்த டீமுக்கு வந்து நம்ம படம் கொடுத்துருக்கோம், அந்த டீம் வந்து ஜஸ்டிஃபை பண்ணணும்ல. நாங்கள் அவர் எங்களுக்கு சான்ஸ் கொடுத்துருக்காரு, வாய்ப்பு கொடுத்துருக்காரு விஜய் சார், அதை ஜஸ்டிஃபை பண்ணணும்ல நாங்கள். ஸோ அதுக்கான வேலைகள் எல்லாமே வந்து பார்த்துருக்கோம் இந்த படத்தில். எப்படி இருந்தார் செட்டில்? ஓகே நீங்கள் இவ்வளோ நாளாக எல்லா ஹீரோஸிலும் ட்ராவல் பண்ணியாச்சு, இப்போ நம்ம எப்படி பேசிக்கிட்டு இருக்கோமோ இப்படி தான் இருந்தார் விஜய் சார். ஃபர்ஸ்ட் மீட்டு ஃபர்ஸ்ட் ஷூட் அப்படி தான் இருந்தார், ரொம்ப சாதாரணமாக தான் இருந்தார். எப்படி உங்கள் டீமை கம்ஃபர்ட், ஏன்னா உங்கள் டீமில் நம்மளாம் வந்தாலும் செஞ்சிருவீங்க, புதுசாக யாராவது மாட்டினா ஆடை வெட்டிடுவீங்க. ஸோ விஜய் சார் எவ்வளோ நாட்கள்? விஜய் சார் வந்து எப்படி சொல்கிறதுன்னா நான் வந்து ஆல்மோஸ்ட் அவர்கிட்ட ஒரு 20-25 டேஸ் ட்ராவல் பண்ணேன் என்னோட சீன்ஸ். ஓகே ஓகே. ஒரு நாளும் வந்து நாங்கள் செட்டுக்குள்ளே வந்த உடனே சார் இருப்பாங்க. சரி சார் கிட்ட போயிட்டு குட் மார்னிங் சொல்லலாம் அப்படின்னு நாங்கள் அங்கேருந்து வரும்போது எங்களை பார்த்தேன், குட் மார்னிங் உங்களுக்கு புரிஞ்சிச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ அதனால் அந்த மாதிரி அவ்வளோ கம்ஃபர்ட் கொடுத்தாரு எங்களுக்கு. மானிட்டர் பக்கத்தில் விபி சார் உட்காந்துருப்பாங்க சீன் எடுக்கும் போது, பக்கத்தில் வந்து உட்காந்து நாங்கள் அதெல்லாம் பேசிகிட்டு இருப்போம், சார் வந்து உட்காந்து ஜாலியாக பேசிகிட்டு இருப்பார். ஸோ அந்த மாதிரி அந்த ஒரு ஷார்ட்டு முடிஞ்ச உடனே போய் கேரவனில் உட்கார்றது அதெல்லாம் நான் அவர்கிட்ட பார்க்கவே இல்லை. வந்து ரொம்ப எப்படி சொல்கிறது ரொம்ப சாதாரணமாக தான் இருக்கிறாரு. ஓகே, இந்த படத்தில் தான் ஹேர் ஸ்டைல் மாற்றிருக்கீங்க, ஃபுல் ஷேவ்லாம் பண்ணி அவரை படாத பாடு படுத்திருக்கீங்க. இல்லை அது கண்டிப்பாக அவருக்கு வந்து கஷ்டமான விஷயந்தான். ஏன்னா அது நடிக்கிறவங்களுக்கு மட்டும்தான் அந்த பிரச்சனை தெரியும். ஒரு சீனுக்கு நீங்கள் வந்து ஒரு விஷயத்த பண்ணிவிட்டு திருப்பி அப்படியே போயிட்டு உடனே அடுத்த நிமிஷமே வேற ஒரு விஷயத்துக்கு வந்து நீங்கள் தயாராகி வர்றது இருக்கு இல்லையா, அது ரொம்ப கஷ்டம். அது கொஞ்சம் கஷ்டமான விஷயம் தான். அது எங்கேயாவது ஏதாவது இடத்துல அது காமிச்சிருக்காரானே கொஞ்சமாவது ஸ்ட்ரகிள் இருக்கு, ஒரு
இல்லை ஓகே ஒரு நாள் 4 மணிக்கெலாம் சீன் முடிஞ்சிருச்சு அவருக்கு. ஈவினிங் அவர் ஈவினிங் 4 மணிக்கு அவரோட சீன் முடிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் மற்ற ஷார்ட்ஸ் தான் எடுக்கணும். ஆனால் உங்களுக்கு ஓவர் அப்படின்னு சொல்லி விபி சார் சொல்கிறாரு. ஏன் அப்படின்ட்டு முடிஞ்சிச்சு. 4 மணிக்கெலாம் முடிச்சிட்டேன், நான் போனோமாண்ணா, நான் வீட்டுக்கெலாம் போகலாம், இங்கே இருக்கேன் அப்படிங்கிறாரு. அந்த கம்ஃபர்ட்டுக்கு வந்துட்டார் எங்ககிட்ட அவர் சார். இல்லை நான் முடிஞ்சிச்சு, நான் சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ரிலாக்ஸாக. அப்போவும் வந்து அவருக்கு வண்டி வந்து 1 ஹவருக்கு அப்புறம் தான் கிளம்பிச்சு. அவருக்கு போய் வண்டி உள்ளே போய் எல்லாரும் மேக்கப்லாம் எடுக்கணும் இல்லையா. ஸோ அப்போ மேக்கப்லாம் எடுத்து கூட ரிலாக்ஸாக தான் கிளம்பி போனார் அவர். ரொம்ப டக்குன்னு சரி ஷூட்டிங் முடிச்சா ஓகே எனக்கு ஓவராக நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லி அப்படி தான் இருப்பாங்க இல்லையா பெரிய ஸ்டார்ஸ் எல்லாமே. பட் இவர் வந்து அப்படியே அந்த எங்களுக்கு அவ்வளோ கம்ஃபர்ட்டை வந்து கொடுத்தாரு. ஸ்பாட்டில் வந்து போய் எங்கெல்லாம் உட்காரவே மாட்டார். அப்படி ஜாலியாக எங்களோட நடந்துக்கிட்டு எங்கள் கூட பேசிக்கிட்டு அப்படி தான் இருப்பேன். ஒரு நாள் செட்டுக்குள்ளே போயிட்டு ஏதோ யார்கிட்டே பேசிகிட்டே இருக்கோம். திடீர்னு வந்து மார்னிங் ப்ரோ அப்படின்னு கேட்டுச்சு. டக்குன்னு இப்படி திரும்பி பார்த்தா சார் நிற்கிறார். ஓகே, எங்கிட்டலாம் வந்து மார்னிங் ப்ரோ சார் சொல்லணும், நாங்கள் தானே போய் சொல்லணும் அவர்கிட்ட. அவர் பக்கத்தில் வந்துட்டு மார்னிங் ப்ரோ சொன்னார். எங்களுக்குலாம் அதெல்லாம் வந்து ஒரு உண்மையிலே பெரிய விஷயம் தான். அவ்வளோ பெரிய ஸ்டார் வந்து எங்ககிட்ட வந்து மார்னிங் ப்ரோன்னு சொல்கிறார். அவர் வந்து பின்னாடி நின்று சர்ப்ரைஸாக அந்த மார்னிங் ப்ரோ அப்படின்னு சொல்கிறாருன்றதுலாம் வந்து எங்களுக்கு வந்து ஒரு சர்ப்ரைஸான ஒரு விஷயம். அது இல்லை அவ்வளோ டவுன் டு அர்த்தாக இருக்கார் சார். ஓகே, இவ்வளோ நாளாக மிஸ் பண்ணீங்க அப்படின்றது டீமாக இருக்கட்டும் நீங்களாக இருக்கட்டும். ஆமாம்மா கண்டிப்பாக இதெல்லாம் மிஸ் பண்ணிட்டேன். ஆமாம் கண்டிப்பாக. இல்லை நாங்களே வந்து என்னென்னா அவ்வளோ பெரிய ஸ்டார்னா அவங்களுக்குன்னு ஒரு ஸ்பேஸ் இருக்கும். அவங்க அந்த ஏரியாக்குள்ளே தான் இருப்பாங்க. நம்ம அது ரொம்ப டிஸ்டர்பும் பண்ணக்கூடாது. நம்ம டீம் ஜாலியான டீம்னு சொல்லிட்டு அதை வந்து அட்வான்டேஜ் எடுத்துக்கக்கூடாது சார்கிட்ட. அதெல்லாம் நம்ம ரொம்ப தெளிவாக இருந்தோம். அவரும் கம்ஃபர்டபுளாக வச்சுக்கணும். விபி சார் கெட்ட பேர் வாங்கி கொடுத்துடக்கூடாது. நம்ம ஜாலியாக செட்டுக்குள்ளே இருந்துட்டு, ஏன்னா அவங்க வேறு ஒரு ஒர்க் மோட்டில் இருப்பாங்க. எங்கள் விபி சாரோட நாங்கள் பண்ணும்போது வந்து எதனா ஒன்று பண்ணிக்கிட்டே இருப்போம், சும்மாவே இருக்க மாட்டோம். ஷூட்டிங் மாதிரியே இருக்காது. திட்டுவார், டேய் வாங்கடா ஷாட்டுக்கு. அது இதுலேயே பார்த்துருப்பீங்க ப்ளூப்பர்லேயோ டெலிட்டட் சீன்ஸ்லாம் இருக்கும். டேய் சீக்கிரம் வாங்கடா, ஷார்ட் ரெடி. சென்னை 22ல் சிவா வந்து அங்கே வந்து ஒரு டாலை வச்சுட்டு சும்மா ஒரு கேம் விளையாடிட்டு இருக்காங்க உட்காந்து. சரி, இந்த மேன் வைல்டு மாதிரி உட்காந்துட்டு இங்கே பாருங்க தான் சிறுத்தை அப்படின்னு சொல்லி அதெல்லாம் விளையாடிட்டு அங்கே ஷார்ட் ரெடி அப்படியே இருக்கும். அந்த ஷார்ட் திருப்பி காமிச்சிங்கனால டே ஷார்ட் ரெடி சீக்கிரம் வாடா அப்படின்னு ஓடி போகிற சிவா. ஸோ இப்படி தான் நாங்கள் இருப்போம். பட் இங்கே வந்து அது பண்ணக்கூடாது, ஏன்னா இது இவ்வளோ பெரிய ப்ரொடக்ஷனு, அதுக்கான ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குது. அந்த இதுக்கு ரெஸ்பெக்ட் நம்ம கொடுக்கணும்னு நாங்களும் ரொம்ப ரிலாக்ஸ்டாக இருந்தோம். பட் எங்களுக்குள்ளே இருந்த ஃபன் ஜாலி எல்லாமே இருந்துச்சு. பட் ரொம்ப அட்வான்டேஜ் எடுக்கக்கூடாது, சாரையும் வந்து ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணிடக்கூடாது இந்த விஷயத்துல. பட் அதை புரிஞ்சுக்கிட்ட சார் வந்து எப்படின்னா எங்களுக்கு அந்த கம்ஃபர்ட் ஜோன் அவர் கொடுத்துட்டார். அவர் வந்து எங்கள் கூட ஜாலியாக பேசுறது, அரவிந்தா கஷை வந்து கிண்டல் பண்ணுறது, விபி கிட்ட போட்டு கொடுக்குறது, அப்படி இதெல்லாம் வேற ஒன்று நடந்துச்சு. ஓகே, அரவிந்த் ஆகாஷ் ஃபன்னாக ஒரு விஷயம் பண்ணார். சொன்னோன்னா விபி கிட்ட போட்டு கொடுத்துட்டாரு. அப்படியா இப்படி சொல்கிறேன் விபி பார்த்துக்க என்ன அப்படின்னு. அவன் விபி அரவிந்த் ஆகாஷ் அண்ணா ஏன்னா போட்டு கொடுத்தீங்கன்னு மாட்டியா. ஸோ அந்த மாதிரி அப்படி போயிட்டு இருந்துச்சு ஜாலியாக. சென்னை 28 பாய்ஸோட ஆமாம் அப்படிதான் இருந்துச்சு. கண்டிப்பாக எனக்கு தெரிஞ்சு சார் வந்து இன்னொரு படம் பண்ணணும்னு ஆசைப்படுவார். ஆமாம் கண்டிப்பாக. ஏன்னா வந்து அந்த கம்ஃபர்ட்டு, அந்த ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி அது வந்து நாங்கள் சாருக்கு கொடுத்துட்டோம். ஏன்னா பூஜையிலே பார்த்துருந்தோம் அவ்வளோ ஸ்மைல் அவர்கிட்ட இருந்தது. ஆனால் ஓகே நம்ம ஒரு இந்த லெவல் இல்லை இந்த கேட்டுக்கு மேலே தாண்டக்கூடாது அப்படின்ற ஒரு விஷயம் உங்களுக்கு தோணிக்கிட்டே இருந்தது. ஆமாம் கண்டிப்பாக. ஏன்னா நீங்கள் எப்படி சொல்கிறதுனா பெரிய படங்க, ஒரு ப்ரொடியூசர் வந்து அவ்வளோ பெரிய படம் அவ்வளோ செலவு பண்ணி எடுக்கிறாங்க, அவ்வளோ பெரிய ப்ரொடக்ஷன். அவங்க அதை வந்து நம்ம எந்த இடத்துலையும் வந்து டிஸ்டர்ப் பண்ணிடக்கூடாது. அதுதான் என்னென்னா எது எங்கே வந்து ஃபயர் ஆகணும்னு தெரியாது நமக்கு. ஸோ அந்த ஸ்பார்க் கொடுத்துடக்கூடாது அப்படின்றது நாங்கள் ரொம்ப தெளிவாகவே இருந்தோம். ஓகே, எங்களுக்குள்ளே ஜாலியாக இருந்துப்போம். பட் செட்டிலெலாம் கொஞ்சம் சின்சியர் பாய்ஸ் மாதிரியே கொஞ்சம் நடிக்கிறது. ஸோ அந்த மாதிரிலாம் இருந்தோம். அது அவருக்கே தெரிஞ்சிச்சு, நீங்கள் அதெல்லாம் இல்லை எங்களுக்கு தெரியும் வா அப்படின்ற மாதிரி எங்களை வந்து ஜாலியாக படத்துக்கு கூப்பிட்டு போனார் ஒரு நாள். ஓகே, ஹைதராபாத் நாங்கள் ஷூட்டிங் பண்ணிட்டு இருந்தோம். ஈவினிங் ஒரு படம் ஷாருக்கான் படம் தான் போகலாம் அப்படின்னு சொல்லி எல்லாரும் படத்துக்கு கூப்பிட்டு போனார் சார். அப்படிங்களா? அவர் கூட கொஞ்சம் ஒரே ரூலில் எல்லாம் உட்காந்து படம் பார்த்து. சிறப்பு. அதெல்லாம் ஞாபகம் அந்த இதெல்லாம் பண்ணிக்கல. அதெல்லாம் வந்து எப்படி சொல்கிறதுனா ஒரு பெருமையாக நினச்சிக்கக்கூடிய ஒரு விஷயம் தான். அவ்வளோ பெரிய ஸ்டாரோட தேட்டரில் போயிட்டு அவர் கூட போய் படம் பார்க்குறதுன்றது வந்து மொத்தமாக ஒரு 5 பேர் தான் இருந்தோம். விபி சார், வைபு, நான், அரவிந்த் ஆகாஷ். நம்மளா ஜாலியாக போயிடுவோம். ஆனால் அவர் வரப்போ யாரும் பார்த்துடவும் கூடாது. சார் வந்து மாஸ்க் போட்டு அது மாலில் தான். ஸோ நைட் ஷோ தான் போகணும். ஆல்மோஸ்ட் 8:30 9 o'clockலாம் கொஞ்சம் ஆல்மோஸ்ட் க்ரௌட் போயிடுச்சு. ஓகே, சார் ரொம்ப பெருசாக க்ரௌடில் ஹைதராபாத் தெலுங்கு தான். ஸோ அது எல்லாம் சார் வந்து கொஞ்சம் வேறு பாடி லாங்குவேஜ் நடந்து உள்ள வந்துட்டார். கண்டுபிடிக்கவே முடியல. அவர் பாட்டு உள்ள வந்து உட்காந்துட்டாங்க ரிலாக்ஸ். போகும்போது ஆல்மோஸ்ட் 1 o'clock என்னமோ. ஸோ எந்த டிஸ்டர்பன்ஸும் இல்லை. ஸோ ரிலாக்ஸ் அப்படியே வெளியே வந்து பேசிட்டு அப்படியே கிளம்பி. அந்த க்ரௌட்லாம் வந்துருந்தது அவ்வளோ. அதெல்லாம் உள்ளே இருந்தே மேனாங்க. அப்படி உள்ளே இருந்தோம் நாங்கள். அதெல்லாம் சார் வெளியே க்ரௌடெல்லாம் அப்படி இருந்துச்சு. உள்ள சார் வந்து எல்லாம் ஒவ்வொரு வாட்டி அதாவது
இன்னொரு வழியே இருக்குது வெளியே போகிறதுக்கு. இதெல்லாம் தான் எனக்கு விஜய் சார் ரொம்ப பிடிச்சிருந்தது. நிறைய அவரை பார்த்து நிறைய வந்து நம்ம கற்றுக்கிட்ட விஷயங்கள்லாம் என்ன அப்படின்னா, சும்மா ஒரு ஸ்டார் கூட வேலை பார்த்தோம், ஆமாம் நான் வேலை பார்த்தோம் சந்தோஷம் அப்படிங்கிறது கிடையாது. அவர்கிட்ட நல்ல விஷயம் என்னென்னலாம் நம்ம கற்றுக்க முடியும் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குது இல்லையா. அதை வந்து நான் என்ன கற்றுக்கிட்டேன்னா, அவர் வந்து அவ்வளோ க்ரௌட் நிற்கிறாங்க, அவர் பாட்டு அந்த டோரில் அப்படி அங்கே தெரியல, அங்கே க்ரௌடே இல்லை, எல்லோரும் இதுதான் டோர்னு சொல்லி இங்கே தான் நிற்கிறேன், கேட் ஃபுல்லாக ஊரே நிற்குது. ஓகே, கிட்டத்தட்ட ஒரு 5000 பேர் 10,000 பேர் நிற்கிறாங்க. அந்த ரோடே வந்து பிளாக். போலீஸ் வந்து ட்ரை பண்ணுறாங்க, ஒன்றும் பண்ண முடியல, பிளாக் ஆகிடுச்சு ரோடு. இது மாதிரி 2-3 இன்சிடென்ட்ஸ் 2-3 சிட்டிஸில் நடந்துச்சு. சென்னையிலையும் நடந்துச்சு, பாண்டிச்சேரியிலையும் நடந்துச்சு, நிறைய இடத்துல நடந்துச்சு. அவர் அப்போவும் அவங்கள பார்க்கணும் அப்படின்னு சொல்லி என்னை பார்க்க வந்திருக்காங்க. ஓகே, அவங்களுக்கு அந்த சந்தோஷத்தை கொடுக்கணும், அப்போ தான் ஹாப்பியாக போவாங்க வீட்டுக்கு. இப்போ எல்லாத்தையும் விட்டு நிற்கிறான்ல அப்படிங்கிற மாதிரி அவர் வந்து அந்த வண்டியில் அந்த சும்மா அந்த வண்டியில் ஏறலாம் முடியாது. அவர் திடீர்னு கால் ஸ்லிப் ஆயிடுச்சுன்னா அவரை நம்பி அவ்வளோ பெரிய ஷூட்டிங் இருக்குது, இதெல்லாம் இருக்குது. அவர் ஏறும்போது எங்களுக்கே பயமாக இருக்கும், ஐயோ பத்திரமா அண்ணன் மேலே ஏறிட்டு கீழே இறங்கணும் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அதில் ஏறி போய் மேலே நின்று எல்லாருக்கும் லவ்லாம் கொடுத்துட்டு எல்லாரையும் சந்தோஷப்படுத்திட்டு அதுக்கப்புறமா வந்து வண்டி எடுத்துகிட்டு அவர் அந்த பின்பக்கம் டோரில் போயிடுவார். அப்பவும் க்ரௌட் இருக்கும், நாங்கள் ஒரு 2 மணி நேரம் வெயிட் பண்ணி தான் ஆகணும் மற்ற இதெல்லாம் எடுத்துகிட்டு போகிறதுக்கு. அதுக்கப்புறம் முடிஞ்சவங்கலாம் கொஞ்சம் பின்பக்கமாக அப்படி போக ஆரம்பிச்சிட்டோம். பட் பெரிய வண்டிலாம் அந்த எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் இங்கே தான் எடுத்துகிட்டு போகணும். அவங்களாம் வெயிட் பண்ணி 2 மணி நேரம் க்ரௌடெல்லாம் போனப்போ தான் போயிட்டார போங்கப்பா அப்படின்னு சொல்லி அப்போனா க்ரௌடு போனதுக்கப்புறம் தான் போவாங்க. ஸோ அவர் அவ்வளோ லவ் பண்ணுறாரு மக்களை. ஸோ அதெல்லாம் நான் கற்றுக்கிட்டேன் அவர்கிட்ட இருந்து. ஸோ என்னென்னா வந்து நம்ம அடுத்தவங்களுக்கு வந்து நம்ம மேலே லவ் வச்சுருக்கவங்கள நம்ம திருப்பி 100% லவ் பண்ணணும் அப்படிங்கிறது வந்து ஒரு கடமை அப்படிங்கிறத வந்து நான் அவர்கிட்ட இருந்து கற்றுக்கிட்டேன். சூப்பர். கேரளாலே இருந்தீங்களா? அந்த க்ரௌடும் இல்லை, பார்த்து கேரளாவில் இல்லை. ஓகே, பாண்டி தமிழ்நாட்டில் அந்த க்ரௌடை பார்த்துருப்பீங்க. ஆனால் யாராக இருந்தாலும் அவங்க பாருங்க எனக்கு எவ்வளோ பேர் இருக்காங்க அப்படின்னு இந்த பக்கம் திரும்பினாலே ஒரு மாதிரி கெத்தாவா ஏதாவது ஒரு விஷயங்கள் இருக்கும். அது எங்கேயாவது 1% அண்ணகிட்ட இருந்ததா? இல்லை, எனக்கு அதுதாங்க ஆச்சரியம். என்னென்னா நாங்கள் வந்து 90s நம்ம ரஜினி சாரெல்லாம் பார்த்து வளர்ந்தோம் இல்லை. ரஜினி சார்கிட்ட தான் அதெல்லாம் பார்த்தோம். பட் அதுக்கப்புறம் எல்லார்ட்டையும் இருக்குமான்லாம் நமக்கு தெரியாது. பட் இவர்கிட்ட இருக்குது. சும்மாலாம் சூப்பர் ஸ்டார்லாம் ஆக முடியாது. ஓகே, சும்மா நம்ம வந்து நல்லா பர்ஃபார்ம் பண்ணணும், நல்லா டான்ஸ் ஆடணும், நல்லா ஹிட்டு படம் கொடுத்துட்டு நம்ம பெரிய சூப்பர் ஸ்டாராக இருக்கிறோன்றதெல்லாம் கிடையாது. அந்த மாதிரி நிறைய பேர் இருந்தாங்க, பெரிய பெரிய ஹிட்டெல்லாம் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் அவங்க பீரியட்க்கு அப்புறம் மற்ற ஆர்டிஸ்ட் வந்துட்டாங்க, அவங்க ரிலாக்ஸ் பண்ணி ரெஸ்ட் எடுத்துட்டாங்க. பட் இவர் இன்னமும் இருக்கார். இவர் இன்னும் 20 வருஷம் 30 வருஷம் கூட நடிப்பாங்க அவங்களுக்கு வேணும் அப்படின்னா. ஸ்டாராக தான் இருப்பார் அந்த இடத்துல. ரஜினி சார் இந்த ஏஜ்லையும் இருக்காங்களா, அது மாதிரி வந்து விஜய் சாரும் இருப்பார். ஏன் அப்படின்னா வந்து அவங்களுக்கு அந்த தன்மை இருக்குது, அந்த ரியாலிட்டியை புரிஞ்சிக்கிட்டு இருக்காங்க. அவங்க இன்னும் சாதாரணமாக தான் இருக்காங்க. அவங்களுக்கு அந்த பேரு புகழ் அப்படின்றதெல்லாம் வந்து அவங்க பண்ணுற வேலைக்கு கிடச்சதுதான் தான் நினச்சிக்கிறாங்களே தவிர அவங்களுக்கு கிடச்சதான் அவங்க நினச்சிக்கல. ஸோ இதெல்லாம் வந்து நம்ம அவங்க கிட்ட லேர்ன் பண்ணலாம். ஓகே, நம்ம டீம்ல வேற ஏதாவது சுவாரஸ்யமான விஷயங்கள் இருக்குல்ல? அரவிந்த் அண்ணன் கலாச்சாரம் அந்த மாதிரி வேற ஏதாவது மெமரிஸ் இருக்கா? கொஞ்சம் அப்படியே மெமரிஸ் ஷூட்டிங் ஸ்பாட்ல கேட்குறீங்களா? ஸ்பாட்ல என்னது அந்த அரவிந்த் அவரோட படம் பார்த்தது ஒரு சந்தோஷம் எங்களுக்கு. அதுக்கப்புறம் வந்து ஒரு நாள் வந்து நானும் விபி சார் அரவிந்த் ஆகாஷ்லாம் வந்து ஒரு ஹைதராபாத்தில் ஒரு அப்பார்ட்மெண்ட் மாதிரி தான் ஸ்டே பண்ணோம் நாங்கள். பிகாஸ் அவருக்கு எழுதுறதுக்கு அவங்க அசிஸ்டன்ஸ்லாம் கம்ஃபர்டபுளாக இருக்கணும். ஹோட்டல் ரூம்லாம் ரொம்ப நிறைய பேர் உட்கார முடியாது அந்த கம்ஃபர்ட். அவர் எப்பவுமே வந்து கொஞ்சம் செல்ஃப் குக்கிங் தான். அவங்க அசிஸ்டன்ட் இருக்காங்க, அவங்க வந்து கொஞ்சம் வீட்டு சாப்பாடு மாதிரி தான் எதிர்பார்ப்பாங்க ஹெல்த்துக்காக. கொஞ்சம் ஹோட்டல் சாப்பாடு எப்பவுமே சாப்பிடக்கூடாது இல்லையா, அதனால். ஸோ ஆல்மோஸ்ட் எந்த ஷூட்டிங் போனாலும் அவுட்டர் போனால் முடிஞ்ச அளவுக்கு ஒரு அப்பார்ட்மெண்ட்டாக தான் எடுப்பார், குக்கிங் இருக்கிற மாதிரி. சார் நாங்களாம் வந்து குக் பண்ணிவிட்டு அன்றைக்கி நைட் வந்து சிக்கன்லாம் சமைச்சிட்டு உட்காந்துட்டு எல்லாம் உட்காந்து பேசிகிட்டு இருக்கோம். சார் ஏதோ சீன் நாளைக்கு பற்றி டிஸ்கஸ் பண்ணணும்னு சொல்லி விபி சார் வந்து சாரை பார்க்க போயிட்டாங்க. அவங்க ஹோட்டல் போயிட்டார். நாங்கள் பார்க்குறோம் ஆளை காணோம். சரி எல்லாம் ஒன்றா உட்காந்து சாப்பிடலாம் தான் நினைப்போம் சமைச்சதை. மணி 10 ஆச்சு, சார் அவங்க வந்து பிஸியாக இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் சமைச்சதை. ஓகே, ஸோ நாங்கள் வந்து ஃபோன் போட்டோம். வைபவோட ஃபோன்லேருந்து சாருக்கு ஃபோன் போட்ட உடனே விபி சார் எடுக்கல ஃபோன், விஜய் சார் தான் ரிசீவ் பண்ணார். ஓகே, ரிசீவ் பண்ணிட்டு உங்கள் ஆள் இல்லாமல் உங்களால் இருக்க முடியாதா அப்படின்னாரு. இல்லை ஹலோ அதுவும் வந்து சார் வந்து அவர் வாய்ஸில் பேசல, எங்ககிட்ட வேணும்னே சார் வந்து அந்த ஒரு மிமிக்ரி பண்ணி பேசுனாங்க. ஓகே, ஹலோ வர இல்லாமல் உங்களால் இருக்க முடியாதோ அந்த மாதிரி பேசுகிறார். இல்லை எல்லாரும் வெயிட்டிங் சார், அதெல்லாம் சாப்பிட வந்துடுவார், கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு பயப்படாதீங்க, கொஞ்சம் விடுங்க உங்கள் ஆளை அப்படி சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணி சிரிச்சுக்கிட்டா. அப்புறம் சிரிக்கும் போது தெரிஞ்சு சார் தான். அப்புறம் ஃபோனை கட் பண்ணால் அதுக்கப்புறம் விபி சார் வந்துடுறேன்டா சார், இப்போ தான் சீன் முடிஞ்சது, அடுத்த சீன் பேசிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு
ஒரு 11 o'clock வந்தார். ஸோ அது ஒரு பயங்கர இதுவாக இருந்துச்சு எங்களுக்கு. ஓகே, விபி தான் வந்தாரா இல்ல தலைவர் கூட இல்லை வருவார்னு எதிர்பார்த்தோம், பட் வரல. ஏன்னா அவங்களுக்கு காலையில் வந்து அவர் ரொம்ப பங்க்சுவல். Okay, சில விஷயம்லாம் ரொம்ப இது. சார் வந்து ரொம்ப லேட் நைட்லாம் தூங்க மாட்டாராம். இதெல்லாம் தெரில, அவர் சொன்னதில்லை, நான் சொல்கிறேன், அது தப்பாக ரைட்டான்னு தெரில. ஓகே, பட் இல்லை அவரோட பர்சனல் லைஃப் சொல்கிறேன் நான். அவர் வந்து ஏர்லியாக ஷூட்டிங் முடிச்சுட்டு நேராக போயிட்டு ஒரு ஷவர் எடுத்துகிட்டு டிவி போடுவாங்களாம். ஏதோ ஒரு படம் போட்டுட்டு டின்னர் இவ்வளோ ஏர்லியாக சாப்பிட முடியுமோ டின்னர் சாப்பிட்டு தூங்கிடுவாங்க. ஓகே, தூங்கிட்டு காலையில் ஏர்லியாக எழுந்திரிச்சு ஒரு 1 hour ஒர்க் அவுட்டு, அதுக்கப்புறம் கிளம்பி ஸ்பாட்டுக்கு வந்துடுவாங்க. காலைல 6:30 மணிக்கு ஸ்பாட்டில் இருக்காரு. 9 மணிக்கு தான் ஷூட்டிங். நாங்களே 7:30 மணிக்கு தான் போகிறோம். கம்பெனியில் வந்து ப்ரொடக்ஷனில் வந்து வண்டி பிக்கப் பண்ணிட்டு வரோம் வீட்டுக்கு. வந்து இறங்கி பார்த்தா கேரவன் இருக்குது. யார் கேரவன்னு? மாதிரி விஜய் சாரோட கேரவன். அப்படி போய் பார்க்கலாமா அப்படின்னு கேட்டால் உள்ள சார் இருக்காருன்னு. மணி என்ன கேட்டல, அவர் 6:30 வந்துட்டாரு. நான் தான் ஃபஸ்ட், நான் இறங்க விடணும். அப்போ பசங்க இல்லை, வைபவம் வரல, அரவிந்த் ஆகாஷும் வரல. நான் நினைச்சேன் நம்ம தான் சீக்கிரம் வந்துட்டோம் பார்த்தியா அப்படின்னு, சீக்கிரம் வந்துட்டேன் பார் அப்படின்ற மாதிரி. கடைசியில் பார்த்தா சார் வந்து 6:30க்கெலாம் வந்து ஸ்பாட்டில் இருக்காங்க. அவசியமா அவருக்கு 9 மணி ஷூட்டிங் வந்து 6:30க்கு இருக்கு. இப்போ என்ன டெடிகேஷன் பாருங்க. ஆஃப் ஸ்கிரீன்ல நீங்க எப்படியோ ஆன் ஸ்கிரீன்ல நீங்க அப்படிதான் இருப்பீங்க, உங்க டீமும் அப்படிதான் இருப்பீங்க. ஆனா விஜய் சார் அப்படின்றப்போ ஆஃப் ஸ்கிரீன்ல இவ்வளோ நக்கல் நையாண்டி இருந்தாலும் ஆன் ஸ்கிரீன் உங்களோடலாம் எப்படி அவர் டிராவல் பண்ணாரு? அந்த சவால்கள் இருந்தது அவருக்கு? இல்லை, ட்ராவல் பண்ணுறது வந்து அவங்களுக்கு ட்ராவல் பண்ண, எங்களுக்கு தான் அது வந்து ஒரு என்ன சொல்கிறது, அந்த ஒரு டைம் பீங் வந்து ஒரு என்ன சொல்கிறதுனா ஒரு டைம் ட்ராவல் மாதிரி தான் எங்களுக்கு இருக்குது. அவர் கூட போயிட்டு வந்து அவர் கூட இருந்த அந்த நாட்கள் இருக்குல்ல, அது டைம் ட்ராவல் மாதிரி தான் இருக்குது. திடீர்னு ஒரு ட்ரீம் கம் ட்ரூ மாதிரி தான். போயிட்டு அவர் கூட இருந்துட்டு வந்துட்டோம். திருப்பி அப்படி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி மறுபடியும் கிடச்சிதுன்னா அது வந்து திருப்பி அதை வந்து நாங்கள் செரிஷ் தான் பண்ணணும். ஸோ அந்த மாதிரி தான் சந்தோஷமான ஒரு விஷயம் தான் அவர் கூட. படங்களில் இப்போ அவர் நையாண்டி, இப்போ நீங்கள் சொன்னீங்களே ஜாலியான ஒரு, அவர் படத்துலலாம் சிலது பண்ணுவார்ல, வடிவேல் சார் கூட பண்ணுறது, அந்த மாதிரி படத்தில் இப்போ அவர் பண்ணுற காமெடிலாம் இருக்கு இல்லையா, அதை விட டபுள் மடங்கு வந்து சார் வந்து ரியல் லைஃப்பில் ஓகே பயங்கர ஃபன்னாக ஹியூமர் வந்து அவ்வளோ ஹியூமராக வந்து சீரியஸாக ஒன்று பண்ணுவாங்கல்ல. ஆமாம், அந்த மாதிரி, அதாவது ரொம்ப சீரியஸாக பண்ணிவிட்டு பேசாமல் இருப்பார். நாங்கள் சிரிச்சிட்ருப்போம், என்னன்னு அந்த மாதிரி. ஓகே, ஸோ அந்த மாதிரி ரொம்ப ஜாலியான ஒரு கேரக்டர், பயங்கர ஹியூமரான ஒரு. சரி, இந்த படத்தில் அப்பா விஜயோட ட்ராவல் பண்ணுற மாதிரி விஷயங்கள் நாங்கள் கேள்விப்பட்டோம். அப்பா விஜய் எப்படி பண்ணியிருக்காரு, அதுக்கு சலிக்காம மகன் விஜய் பண்ணியிருக்காரா, இவங்க எந்த மாதிரி எதிர்பார்க்கலாம் நீங்கள் ஒர்க் பண்ண வரைக்கும்? யூஸ்வலாக கமல் சார் தான் வந்து ஒரு கேரக்டருக்கு இன்னொரு கேரக்டருக்கு வந்து டிஃப்ரென்ஸ் எல்லாம் காமிப்பாரு இல்லையா. விஜய் சார் இதில் பண்ணியிருக்காரு பர்ஃபார்மன்ஸ் வைஸ். அப்பா வேற ஒரு டைமென்ஷன் இருக்கும், பையன் வேற ஒரு டைமென்ஷன். நீங்கள்லாம் எதிர்பார்க்கவே மாட்டீங்க. உங்களுக்கு ட்ரீட்மெண்ட்டு அது ட்ரீட்டுன்னு சொல்லலாம். அதை இப்போ நம்ம தேட்டரில் போய் பார்க்குறோம் இல்லையா, தேட்டரில் போய் நீங்கள் பார்க்கும்போது அப்பா ஒரு டைமென்ஷனில் இருப்பார், பையன் ஒரு டைமென்ஷனில் இருப்பார். இந்த விஜய் சாருக்கும் அந்த விஜய் சாருக்கும் வந்து அப்படி ஒரு கான்ட்ராஸ்ட். இவர் இந்த பக்கம், இவர் ஈஸ்ட்னா அவர் வெஸ்ட்டு, அந்த மாதிரி இருக்கும் பர்ஃபார்மன்ஸ். அவர் வேற ஒரு ஸ்டைலு, இது ஒரு வேற ஒரு ஸ்டைல். பாடி லாங்குவேஜே மாற்றிருக்காரு சார். அவ்வளோ இதுவாக இருக்கும் உங்களுக்கு படம் பார்க்கும்போது. ஓகே, பயங்கர, நீங்கள் பாருங்களேன், சூப்பர் சீன்லாம் இருக்கும் படத்தில். எதிர்பார்க்காம சில விஷயம்லாம் இருக்கும்ல நமக்கு, அந்த மொமெண்ட்டு படம் ஃபுல்லாகவே வச்சுருக்காங்க. ஓகே, அது பண்ணணும்னு தான் பண்ணியிருக்காரு விபி சார். ஏன்னா வந்து அப்போ தான் ஆடியன்ஸ்க்கு வந்து ஒரு, அவரோட ஃபேன்ஸ்க்கு வந்து ஒரு, இதுக்கப்புறம் வந்து ஒரு பெஸ்ட்டு படமே இல்லைடான்னு சொல்ல வைக்கணுன்றதுக்காகவே அவ்வளோ வேலை பார்த்துருக்காங்க. ஸோ அதை எவ்வளோ மேக்ஸிமம் பண்ண முடியுமோ அது வந்து பண்ணியிருக்காரு. இருந்தாலும் அந்த டிஏஜிங் அப்படின்றது தேவையா அப்படின்றது எல்லாருமே கேட்டாங்க. அது நீங்கள் பார்க்கும் பொழுது என்னடா ஃப்ரேமு இப்படியுமா அப்படின்றதான். ஃபேஸ் கட் மாற்றலாம், அந்த நீங்கள் சொன்ன மாதிரி அந்த ஆக்ஷனு அந்த நடவடிக்கைகளை மாற்ற முடியும். அதுக்கு மெனக்கெட்டிருக்காரா விஜய் அவர்கள்? அதாவது நம்ம பழைய படம்லாம் பார்த்துருக்கோம். இது வந்து ஒரு ஒரு சூப்பர் விஷயம். இது எவ்வளோ பேர் யோசிச்சாங்க ஆடியன்ஸ்னு எனக்கு தெரியல. நம்ம பழைய படம்லாம் பார்த்துருக்கோம். சிவாஜி கணேசன் சாராக இருக்கட்டும், கமல் சாராக இருக்கட்டும், ரஜினி சாராக இருக்கட்டும், எல்லாருமே வந்து பையன் கேரக்டர் ரியலாக இருப்பாங்க. அப்போ என்னவோ அப்படியே இருப்பாங்க. அப்பா கேரக்டர் மட்டும் வயசான கெட்டப் போடுவாங்க. விபி சார் என்ன பண்ணியிருக்காருன்னா, அப்பா கேரக்டரை இப்போ இருக்கிற விஜய் சாராக காமிச்சிட்டு பையனுக்கு கெட்டப்ன்ற பேரில் டிஹெச்சிங் பண்ணியிருக்காரு. சூப்பர், இது என்ன ஒரு விஷயம் பாருங்க. இது யாரும் யோசிச்சிருப்பாங்களா? அதான் விபி சார். நீங்கள் சொல்ல அதுதானே. இப்போ யூஸ்வலாக அப்பா கேரக்டர் தானே அந்த வயசான கெட்டப்லாம் போடுவாங்க. இதில் கெட்டப்லாம் ஒன்றுமே இல்லையே. நீங்கள் பார்த்தீங்கன்னா வயசான அப்பாவுக்கு விஜய் சாருக்கு வந்து வெறும் ஹேர் மட்டும் தான் இருக்கும், கிரே இருக்கும். ஃபேஸ் எல்லாம் இப்போ இருக்கிற விஜய் சாரோட ஃபேஸ் தான். ஆமாம்,
இல்லையா? அப்பா கேரக்டருக்கு இப்போ இருக்கிறது அந்த கிரே மட்டும் தான் இருக்கும். பையனுக்கு தான் கெட்டப் போட்டிருக்கும். ஐ மீன் கெட்டப்னா அந்த காலத்தில் மேக்கப்பில் பண்ணுவாங்க. இப்போ அது வந்து இதில் பண்ணியிருக்கோம், நம்ம டிஏஜி ஏஐயில் பண்ணியிருக்கோம். ஓகே ஓகே. ஆனால் அப்பா பிடிச்சிருந்தா மகன் பிடிச்சிருந்தா உங்களை பொறுத்த வரைக்கும் பெர்ஃபார்மன்ஸ் வைஸும் சரி, ஒவ்வொரு சீன் பை சீன்? நான் அதுதான் சொன்னேனே உங்களுக்கு, அப்பா ஒரு டைமென்ஷன், பையன் பையன் இருந்தாலும் பெஸ்ட் அப்பாவா பையனா? அது வந்து ஃபுல் படம் பார்த்தா தான் வந்து நம்ம வந்து ஜட்ஜ் பண்ண முடியும். ஏன் அப்படி எதுக்காக சொல்கிறேன் அப்படின்னா, நான் வந்து எனக்கு ஃபுல் கதை தெரியாது ஒன்று, ரெண்டாவது வந்து நான் ஃபுல் படம் பார்க்கல. நான் வந்து என்னோட டப்பிங் போர்ஷன் இருக்கிற போர்ஷன்ஸ் மட்டும் தான் நான் பார்த்தேன். எனக்கு அதுவே வந்து அவ்வளோ, நான் டப்பிங் பண்ணும் போதே வந்து ஒரு சீன் முடிச்சுட்டு அடுத்த சீன் ட்ராவல் ஆகும் இல்லையா, அதுக்கு அடுத்த சீன் வரும் இல்லையா, அதோட லீடாக இருக்கட்டும், இந்த மாதிரி ஷார்ட்ஸ் பார்க்கும்போது எனக்கே வந்து சர்ப்ரைசிங்காக இருந்துச்சு. ஓ இதுக்கு தானா, ஓ அதுக்கு தானா அப்படின்னு. அப்போ ஆடியன்ஸ்க்கு எவ்வளோ ஃபுல் படம் பார்க்கும்போது எவ்வளோ ஒரு இது இருக்கும். ஓகே ஓகே. அடுத்து பிரசாந்த், அவரு நீங்களும் அவரும் நிறைய டிராவல் பண்ணியிருக்கீங்க. எப்படிங்க இருந்தாங்க? ஏன்னா ஒரு பெரிய ஸ்டார் படத்துல இன்னொரு பெரிய ஸ்டாரும் இருக்காங்க அப்படின்றப்போ எங்கேயும் ஈகோ கிளாஷ் ஆயிடக்கூடாது. ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் கொடுத்துக்கிற ரெஸ்பெக்ட் இருக்குல்ல, இதெல்லாம் பார்த்து தான் நம்ம கற்றுக்கணும். என்னென்னா வந்து கோஸ்டார் என்னதான் வந்து அவங்க வேற ஆளாக இருந்தாலும் கோஸ்டார் கூட எவ்வளோ ஃப்ரெண்ட்லியாக இருக்காங்க, அவங்களுக்கு ஒருத்தர் எவ்வளோ பார்த்துக்குறாங்க, அந்த கம்ஃபர்ட் ஜோன் அவங்களுக்குள்ளே கொடுத்துக்கிறாங்க, அவங்க எவ்வளோ ஜாலியாக இருக்காங்கன்றதெல்லாம் வந்து இந்த இன்டர்வியூவில் இதில் ட்ரெய்லரில் பார்த்துருப்பீங்க. பிரசாந்த் சார் வந்து விஜய் சாரை பற்றி சொல்வார், 68 இன்டர்நேஷனல் ஆப்ரேஷன்ஸ் சக்ஸஸ்ஃபுல்லாக முடிச்சிருக்கு. அந்த சீனை நாங்கள் உட்காந்துருப்போம், எங்ககிட்ட தான் சொல்லிக்கிட்டு இருக்காரு இல்லையா. அதை அவர் சொல்லும் போது எங்களுக்கே வந்து அப்படி சீரியஸாக, நான் இதுக்காக சொல்ல, எங்களுக்கே அப்படி இருந்துச்சு. அந்த சீன் அந்த ஷார்ட் எடுத்து முடிச்ச உடனே நான் வந்து விபி சார் என்ன சார் இது அப்படின்னு. ஏன்னா அது வந்து பிரசாந்த் சார் வந்து விஜய் சாரை பற்றி பேசும்போது, ஏன்னா அவர் அவ்வளோ பெரிய டாப் ஸ்டாரு, இப்போ ஒரு சூப்பர் ஸ்டாரை வந்து பற்றி சொல்கிறாரு போது அந்த ஒரு இது வைப் இருக்குல்ல, அந்த வைப் வந்து ஒரு கூஸ் பம்ப்ஸ்க்கு க்ரியேட் பண்ணிச்சு அந்த இடத்துல. அப்போ ஆடியன்ஸ்க்கு எப்படி இருக்கும் பாருங்கள். அதை நான் வந்து சார் வந்து படத்தில் வச்சுருப்பாங்கன்னு நான் எதிர்பார்த்தேன், பட் ட்ரெய்லரில் சார் சொல்லிட்டார். ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா நிறையா சர்ப்ரைஸ் வந்து ட்ரெய்லரில் சொல்லிட்டார். ஓகே. அப்போ உள்ளே எவ்வளோ இருக்கும் பாருங்கள். நாங்கள் இன்னும் எதிர்பார்க்காத சர்ப்ரைஸ்லாம் உள்ளே இருக்குது நிறைய. ஓகே. சாருக்கு ஞாபகம் இருந்துச்சு பிரசாந்த் சார் ஃப்ரெண்ட்லியாக தான் உங்களை ஹேண்டில் பண்ணியிருப்பாரு. என்ன சொன்னாங்க? இல்லை அவங்களுக்கு தெரியல, நான் மாஸ்டர் தான் கூப்பிடுவாங்க வந்து சார், அஜய் மாஸ்டர் தான் கூப்பிடுவாரு. ஸோ இதெல்லாம் ஜாலியாக போச்சு. ஆக்சுவலி சாரோட வந்து அந்த சீன் அப்போ அந்த டேபிள் இருக்குல்ல, அந்த சீன் முடிச்சுட்டு மற்ற சீன் எடுக்கும்போது நாங்கள் அங்கே தான் உட்காந்துருப்போம். உள்ள அந்த ரவுண்ட் டேபிள் மாதிரி போட்டிருக்காங்க, அந்த கான்ஃபரன்ஸ் ரூம் மாதிரி இருக்கும்ல, அங்கே தான் உட்காந்துருப்போம். கொஞ்சம் ஜாலியாக வந்து அரட்டை அடிச்சுக்கிட்டு பேசிக்கிட்டு அப்படியே மற்ற விஷயம்லாம் அப்படியே ஃபன்னாக ஓடிக்கிட்டு இருக்கோம். ஜாலியாக சும்மா ஒருத்தர் மாற்றி ஃபன்னாக அந்த உடனே மேக்ஸிமம் நிறைய ரிங்கு தான், ஐ மீன் நாங்கள் ரிங்குன்னு கூப்பிடுவோம், அரவிந்த் ஆகாஷோட பெட் நேமு. ஓகே, ரிங்கு தான். ஆமாம். ஸோ அரவிந்த் ஆகாஷை தான் மேக்ஸிமம் வந்து டேமேஜ் பண்ணது எல்லாருமே. தரமாக செஞ்சுருக்கீங்க. நான் அண்ணன் நிறைய விஷயங்கள் பேசிக்கிறேன். ஆனால் பிரசாந்த் சார் அப்படின்றப்போ விஜய் சார் சொன்னால் நிறைய ப்ளூப்பர்ஸு காரணமே பிரசாந்த் தான் அப்படின்னு பிபி அவர்களும் சொன்னாங்க. நம்ம டீம்கிட்டே அப்படி தான் பேசினாருன்னா, அவரும் எப்படி நம்மளோட மிங்கிள் ஆனார். ஒரு பயங்கரமான ஒரு எமோஷனான ஒரு சீனு. ஓகே, அந்த எமோஷனான ஒரு சீன் வந்து பிரசாந்த் சார் பண்ணிட்டு இருக்காங்க, நடிச்சிட்டு இருக்காரு. விஜய் சார் பயங்கரமாக சிரிச்சிட்டு. ஸோ அந்த மாதிரி இருக்கும். உங்களுக்கு புரியுதா? அவங்களுக்கு ஒருத்தர் வந்து அப்படி அவங்க ஃபன் பண்ணிக்கிட்டாங்க அவங்களுக்குள்ள, ஃப்ரெண்ட்ஸ்குள்ள, அவங்க ஃப்ரெண்ட்ஸ் இல்லையா அந்த டைமில். ஸோ அவங்களுக்குள்ள வந்து அந்த ஸ்டார்ஸ் வந்து அவங்களுக்குள்ள ஃபன் பண்ணிக்கிறது நம்ம இங்கிருந்து பார்க்குற நமக்கு வந்து அவ்வளோ ஒரு மொமெண்ட்டாக இருந்துச்சு, அவ்வளோ ஒரு ஜாலி மொமெண்ட்டாக இருந்துச்சு. அந்த மாதிரிலாம் செம்மையான ப்ளூப்பர்லாம் இருந்துச்சு, நிறைய. செம்ம ஜாலியாக இருந்துச்சு. படம்லையும் நம்ம படத்துலையும் பார்ப்போம் நாங்க. ப்ளூப்பர்ஸ்லாம் இருக்கு ப்ளூப்பர்ஸ்லாம். சூப்பர். இப்போ விபிட்ட வந்துருவோம். எவ்வளோ ஜாலியான டைரக்டர், நம்ம டைரக்டர் அப்படின்ட்டு அண்ணன் அப்படின்னு இருந்தாலுமே கூட இந்த படம் இவ்வளோ பெரிய பொறுப்பு, இவ்வளோ பெரிய பட்ஜெட் அப்படின்ற விஷயம் தான். டெக்னிக்கலாக எவ்வளோ ஒர்க் பண்ணியிருக்காரு. அசல்ட்டாக நம்ம சொல்லிட்டு போயிடலாம், ஏஜிங் சரியில்லாமல் இருக்குது, ஏஐயில் எப்படி கேப்டனை காமிச்சிருவீங்க, இந்த மாதிரியான கமெண்ட்ஸை ஈஸியாக பாஸ் பண்ணிட்டு போயிடலாம். பட் அவர் போட்ட மெனக்கடலாக இருக்கட்டும், விபியை இந்த படத்துக்கு எவ்வளோ ஹார்ட் ஒர்க் போட்டிருக்கு. நாங்கள் வந்து ஜென்ரலாக இப்போ விபி பற்றி நான் சினிமாவுக்கு அப்பாற்பட்டு சொல்கிறேன். நார்மலாக இப்போ நம்ம ஒரு ஈவினிங் ஒரு காஃபிக்கு உட்காடுறோம், சும்மா ஒரு ஆஃபீஸில் இப்படி ஜாலியாக உட்காந்து பேசிகிட்டு இருக்கோம் அப்படின்னா ஃபோன் பார்த்துட்டே இருப்பார். ஏன்னா இன்றைக்கி எல்லாமே ஃபோனில் தான் இருக்குது. ஆமாம். என்ன ஃபோனில் பார்க்குறாரு சார், பேசிகிட்டு இருக்கோம் நீங்கள் சார் ஃபோன் இல்லை, அது ஒரு மேட்ரு ஒன்று வந்திருக்குன்னு காட்டுவார். பார்த்தா இன்றைக்கி லேட்டஸ்ட் டெக்னாலஜி என்ன இருக்குன்னு பார்த்துட்டு ஃபில்மை பார்த்தோன்னா லேட்டஸ்ட் டெக்னாலஜி என்ன இருக்குன்றத பார்த்துக்கிட்டே இருப்பார். அப்படி அவர் அப்டேட் பண்ணிக்கிட்டே இருப்பார் அவர். ஸோ அதனால தான் அவரால் வந்து இந்த மாதிரி விஷயம்லாம் யோசிக்க முடியுது. இப்போ டிஏஜிங்கிறது வந்து கண்டிப்பாக நிறைய பேர் பண்ணுவாங்க, நான் இல்லைன்னு சொல்லலை. பட் அது நம்ம இப்போ இவ்வளோ நேரம் பேசுகிறதுக்கான ஒரு விஷயத்தை அவர் கொண்டு வந்திருக்காங்க இல்லையா. நம்ம சூர்யா சார் கூட ஒரு படத்தில் பண்ணாங்க, டிஏஜிங் மாதிரி ஒன்று பண்ணியிருந்தாங்க. பட் இந்த படத்தை பற்றி நம்ம டிஏஜிங் எவ்வளோ கொஸ்டின் நம்ம வைக்கிறோம்.
முழுமையா டிஏஜினா என்னன்னு இப்பதான் அதை பத்தி பேசவே ஆரம்பிச்சிருக்கோம். அப்போ அவர் லூப்னு ஒரு விஷயத்த பண்ணார். ஓகே இல்லையா? ஒரு லூப்பில் வந்து அவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக நீங்கள் ஒரு கதையை ஒரு வாட்டி சொன்னாலே நமக்கு போதும், செகண்ட் டைம் கேட்க மாட்டோம். ஒரு படத்தில் ஒரு சீனையே வந்து 25 வாட்டி போட்டு காட்டுறாரு, போர் அடிச்சு தான் நமக்கு இல்லை. அப்போ அங்கே எவ்வளோ வேலை பார்த்துருப்பாரு. அதே சீன் தான், உங்களுக்கு ஏன் போர் அடிக்கல? ஆனால் அதுக்குள்ளே ஒரு விஷயம் வச்சுருக்காரு. அவர் எடிட் பண்ணும்போது அதுக்குள்ளே ஒரு விஷயம் வச்சுருக்காரு. ஒரு சீனுக்கும் அது ரிப்பீட் ஆகாமல் இருக்கிறதுக்கு ஆங்கிள்ஸ் மாற்றிருப்பார். இதெல்லாம் நம்ம வந்து கவனிச்சிருக்க மாட்டோம். படம் பார்க்கும்போது அந்த ஃப்ளோவில் போயிடும். அந்த சீன் வந்து எவ்வளோ ஆங்கிள் நீங்கள் ஒரு ஃப்ளைட்டுக்குள்ளேயே திருப்பி வந்து உட்காராருன்றதை வந்து சிம்பு சார் உட்காருன்றது எவ்வளோ ஷார்ட்ஸை நீங்கள் காட்டுவீங்க. போர் அடிச்சுதா? இல்லை அதுதான் விபி சார். ஓகே. ஸோ அதெல்லாம் போர் அடிக்கக்கூடாது. ஒரு சீனு ஏன்னா கதை அதுதான், லூப் தான், திருப்பி வந்து பண்ணி தான் ஆகணும். ஆனால் அது போர் அடிக்கக்கூடாதுன்னு எவ்வளோ வேலை பார்த்துருக்காரு பாருங்க. ஸோ அதுதான். ஸோ அந்த மாதிரி டெக்னிக்கலாக வந்து இஸ் வெரி சவுண்ட். எனக்கு தெரிஞ்சவர் நான் ரொம்ப நாளாக சொல்லிக்கிட்டு இருக்கேன், பேசாமல் போய் ஹாலிவுட்டில் படம் பண்ணுங்க சார் அப்படின்ட்டு சிரிச்சிட்டு போப்பா அப்படின்ட்டுருவார். ஆனால் கண்டிப்பாக அவர் ஹாலிவுட்டில் படம் பண்ணுறதுக்கான எல்லா தகுதியும் அவருக்கு இருக்குது. விபி அவர்களுக்கு கண்டிப்பாக எங்கள் டேரக்டர்னால சொல்லலை, உண்மையிலே அவருக்கு அந்த ஒரு இது இருக்குது. நம்ம டீமையும் நம்ம தம்பிங்களையும் எப்படி நான் பார்க்குறாரு. ஏன்னா ஒரு இன்டர்வியூவில் பிரேம்ஜின்னு நினைக்கிறேன், அவர் ஷேர் பண்ணும்பொழுது ஜெய் வந்து இங்கே அடிபட்டுச்சுன்னு பார்த்துட்டு இருந்தான். ஏய் ஜெய் என்னடா பண்ணுறாங்க வாடனோடனே ஜெய் ரொம்ப அழுதுட்டான். ஆனால் நீங்கள் என்கிட்ட சத்தமாக பேசினாலும் எனக்கு அழுக வந்துடுனே அப்படின்ட்டு. உங்களை எப்படி பார்த்துக்கிறாரு? இல்லை அதுதான் ஜெய் அழுதுக்கான ரீசன் என்ன அப்படின்னா வந்து நமக்கு ரொம்ப பிடிச்சவங்க நம்மளை திட்டா தானே நமக்கு அழுக வரும். ஆமாம். இப்போ ரோட்டில் போகும்போது ஒருத்தர் நம்ம பைக்கில் போகிறோம், இன்னொருத்தர் பைக்கில் திட்டினாருன்னா இறங்கி 2 அரை விட்டுன்னு தோணும், இல்லை பேசாமல் போப்பா நீ அப்படின்னு சொல்லிட்டு போவோம். ஒன்று அடிக்க திட்டத்தோணும், இல்லை அவங்க தப்பாக நம்மக்கிட்ட பிஹேவ் பண்ணிட்டாங்கன்னா நமக்கு அடிக்க தோணும், இல்லை திட்டத்தோணும். அந்த மாதிரி தான் நமக்கு தோணும். நமக்கு ரொம்ப க்ளோஸாக இருக்கவங்க, நம்ம ரொம்ப லவ் பண்ணுறவங்க நம்மளை ஒரு வார்த்தை சொல்லிட்டா தான் நமக்கு அழ வரும். அதுதான் அங்கே. ஏன்னா அவ்வளோ லவ் எங்களுக்கு கொடுத்துருக்காரு இந்த 18 வருஷமாக. சென்னை 28 சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி எல்லாருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் தான். பட் அதுக்கப்புறம் ஒர்க் பண்ண ஆரம்பிச்சதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னா வந்து எல்லாருமே ஒரு கம்ஃபர்ட் ஜோனுக்கு வந்துட்டோம். எல்லாரையுமே ஒரு பொசிஷன் ஆக்கி விட்டுட்டார். எல்லாரையுமே பசங்க எல்லாருக்குமே ஒரு பொசிஷன் ஆக்கி விட்டார் அவர். ஸோ அது வந்து அவர் தான் பண்ணது எல்லாத்துக்கும். ஸோ அந்த லவ் அவர் மேலே எங்களுக்கு எப்போவுமே இருக்குது. ப்ளஸ் வந்து அவர் எங்களை வந்து அவ்வளோ லவ்வாக பார்த்துக்கிறதுனால இன்றைக்கும் எங்களை வந்து கேர் பண்ணுறாரு. இன்றைக்கும் எங்களுக்கு நாங்கள் கம்ஃபர்டபுளாக இருக்கோமா, எங்களுக்கு எல்லாம் கம்ஃபர்டபுளாக நடக்குதா, எல்லாம் கிடைக்குதா அப்படின்றதுல வந்து அவருக்கு என்ன ஒரு கம்ஃபர்ட் இருக்கோ ஒரு இடத்துல அது எங்களுக்கும் கிடைக்கணுன்றதுல வந்து ரொம்ப கீனாக இருக்காரு. ஓகே. ஸோ அந்த லவ் அவர் எங்களுக்கு கொடுக்குறாரு. அப்புறம் எங்களுக்கு வேற என்ன வேணும்? அவ்வளோதான். அந்த லவ் அதிகமாயிட்டே தான் இருக்கு. ஆமாம், ஜாஸ்தி ஆகிட்டே தான் இருக்குது. ஸோ அதை விட வேற என்ன வேணும் நமக்கு?